Hi guys, welcome to another Pokemon in Roblox. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ரூட் 4 போகிற வழியை தான் பார்க்க போகிறோம். என்ன பிரச்சனைனா சேவ் பண்ணுறது இந்த கேமில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கிட்ட இருந்த மொத்த பொய்யமான போயிடுச்சு. நான் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து அண்ணாதோ ஃப்ளோக்கியை வச்சு திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப வந்துட்டேன். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. புது புது போக்கிமான்ஸை இன்றைக்கி நம்ம பிடிக்கலாம். என்ன சொல்கிறாப்புலன்னா தெரில. அப்புறம் இவருக்கு போக்கிமான் ட்ரெயினர்லாம் ரொம்ப பிடிக்குமா, போக்கிமான்ஸை நல்லா கேர் பண்ணிக்க சொல்கிறாரு. அப்புறம் நம்ம அப்படியே வெளியே வந்துடலாம். அடுத்து என்ன பண்ணுறோன்னா போயிட்டே இருக்கோம். இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். ஏதாவது குழு கடை தானே போகிறதுக்கு. இந்த வீட்டில் டச்சே ஆக மாட்டேங்குது. சரி நம்ம போகலாம். வெளியே போயிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னா திரும்பிட்டு இப்போ போகிறோம். போயிட்டு இப்போது இந்த கேமில் வந்து போக்கிமான் சென்டர் ஒன்று இருக்குது, கஃபே ஒன்று இருக்குது. இந்த ரூட்டில் கஃபே வெளியே என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னா பைத்தியக்கார மாதிரி டீயை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அதை கண்டுக்காதீங்க. இதான் கஃபே. இதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு ஒரு காஃபி வாங்கிக்கலாம். காஃபி வாங்கி குடிக்கலாம். அதுவும் உங்களோட பேக்கில் ஸ்டோர் ஆகிடுவீங்க. அது ஃப்ரீயாக, காசே கிடையாது. அப்புறம் கிட்ட இதோ பாருங்கள், பேக்கில் வந்து ஐட்டம்ஸ்குள்ளே போனால் இருக்கும். நம்மளுக்கு புதுசாக ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. அவங்க வெளியே உட்காந்துருக்காங்களே அவங்க தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பீம் என்ற ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. ஷேனெக்ஸ்க்கு தான் நம்ம அந்த பவரை சூட்டபிள் பண்ண போகிறோம். ஃப்ளெச்லிங் அப்படியே இருந்துச்சு, காப்பாற்றப்பட்டுச்சு ஃப்ளெச்லிங்கு. நம்மளோட பவர்ஃபுல்லான பொய்யமானா அது ஃப்ரோக்கி மட்டும்தான். ஓகே, சார்ஜ் பீமை ப்ளேஸ் பண்ணிடலாம். எந்த பவர் எடுக்கிறது? லியர் எடுத்தாச்சு. இப்போது சார்ஜ் பீம் கத்தாச்சு. கத்துக்காச்சு வாயெல்லாம் வளருது காய்ஸ். கற்றுக்கிட்டாச்சு. இப்போது போயிட்டே இருக்கோம். இப்போ வெளியே வந்தாச்சு. அடுத்து இப்போது என்ன பண்ண போகிறோன்னா போக்கிமான்ஸை பார்த்துக்கிட்டு என்னன்னா நம்மளோட போக்கிமான்லேயே ஃப்ளோக்கி டியர். ஆமாம், நான் சொல்ல மறந்தேன் கைஸ். நம்மளோட ஃப்ளோக்கி எவால்வ் ஆகிடுச்சு. அது எப்படி எவால்வ் ஆயிடுச்சுன்னு நானும் உங்களுக்கு சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. ஃப்ளோக்கி மொத்தம் 14வது லெவல் போனோடனே இது ஃப்ளோக்கி வந்து எவால்வ் ஆகிடும். அதுவும் எப்போ எவால்வ் ஆகும்னா, யார்கிட்ட ஃபைட் போட எவால்வ் ஆகும்னா உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த போக்கிமான் சென்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இங்கே ஒரு நர்ஸ் இருப்பாங்க. இவங்ககிட்ட போக்கிமானை கொடுத்தா கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் போக்கிமானை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க சூப்பராக அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். நம்ம அங்கே ஒரு போக்கி பால் மாதிரி இருக்குது. அங்கே போய் பார்த்தா என்ன கிடைக்குதுன்னா ஒரு போக்கி பால் கிடச்சிருக்கு. ஒரு சின்ன குயிக் பால், மெகா பால் அந்த மாதிரி கிடைக்கும். பெரிய பெரிய பால் கிடைக்கும், போக்கி பால்ஸ். இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்கும். நம்ம இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பிறகு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சரியாயிட்டு நம்ம இந்த பிரிட்ஜில் போகலாம். இங்கே வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஃபைட் பண்ணலாமா வேணாமான்னு தெரில. மேலே ஏறவே முடியல, ஏன்னே தெரில. வாங்க கைஸ் போகலாம். மேலே ஏற முடியல, எதுக்கு? சரி வாங்க போகலாம். இப்படியே போவோம். எதுக்கு நம்ம இப்படி போகிறோம்? ஐயோ, இப்படி இந்த பக்கம் இப்போது போகிறோம், சுற்றுறோம். எவனுமே ஃபைட்டுக்கு வரல, ஏன்னு தெரில. நம்ம வேறு ஒரு ஏரியாவுக்கு போகலாம். ரூட் 4க்கு போகிறோம் கைஸ். ரூட் 4க்கு போகிறோம். முதல்ல இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போவோம். இந்த கல் மேலே ஏன் ஏற முடியலன்னு தெரில. கூடிய சீக்கிரம் நம்மளும் கற்றுப்போம் கைஸ். போகிறோம் ரூட் 4. இந்த இடத்துக்கு இப்போ நம்ம போகிறோம். போயிட்டே இருக்கோம். இங்கே ஒரு பெல்ட்டு, பிளாக் பெல்ட் கராத்தே மேன் இருக்காப்புல. ரூட் 3 சாரிங்க சாரி, ரூட் 3க்கு போயிருக்கோம். என்னடா இது மேலே ஏறவே முடியல. இது மேலே ஏற முடியல தான், என்ன பண்ணுறது? சரி வாங்க கைஸ் போகலாம். அங்கே ஒரு தலைவன் நிற்கிறாப்புல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி விடுங்க. நம்ம கிட்ட
ரோப்பு 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 வாங்கி வச்சிருந்தோம். ரோப் போட்டு போக முடியுதா? எங்கே ஐட்டம்ஸ்குள்ளே தான் போனோம். இல்லை ரோப் போட்டாலும் வேலைக்கு ஆகாது. சேவ் த கேம். முதல்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். முக்கியமே இதில் சேவ் தான். சேவ் பண்ணலன்னா அவ்வளோதான், நம்ம போக்கிமான்லாம் போய்டும். புதுசாக ஒரு போக்கிமான் டிடெக்ட் ஆகிருக்கு. ஆனால் நம்ம இதை ஆல்ரெடி பிடிச்சாச்சு. இந்த இடத்த விட்டு போகலாம். வாங்க போயிடலாம். ரன் 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 ரன்னு கொடுக்கலாம். போக்கிமானை மாற்றி நம்மளோட ஃப்ளெச்சினிங்கை லெவலப் பண்ணலாம் கைஸ். ஃப்ளெச்சின்லிங் வெளியே வா. ஷீனிக்ஸ்கோ சண்டை விடுறோம். இப்போ குயிக் அட்டாக் யூஸ் பண்ணுது அது. நம்மக்கிட்ட அது குயிக் அட்டாக்ஸ். நம்ம சார்ஜ் பீம் டெஸ்ட் பண்ணுறோம் கைஸ். சார்ஜ் பீமு லைட்டாக வெரி நாட் எஃபெக்ட். ஸ்பெஷல் அட்டாக்காக போடுது. பயங்கரமாக குறையுது. என்ன கைஸ் இப்படி குறையுது? குயிக் அட்டாக். நம்ம தண்டர் ஷாக் யூஸ் பண்ணுவோம். ஒரு எஃபெக்டும் இல்லை. ஏன்னா எலக்ட்ரிக் டைப்புக்கும் ஃபைட் வச்சா எஃபெக்ட் அவ்வளோவா இருக்காது கைஸ். நம்மளுக்கு வேறு லெவல் கம்மி வேறு. பயங்கரமாக அடி வாங்குறோம். டீசெண்டாக போயிட வேண்டியதான் நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், காலி ஆகிட்டோம். அவ்வளோதான், மட்டும் ஆகிட்டோம் கைஸ். சரி போகலாம். ரன்னவே குத்துட்டா போயிடலான்டா. ஃப்ளெச்சிலிங் இறக்குவோமா? வேணாவே வேணாம். இந்த நாய்க்குட்டி இறக்கி போகலாம். ஓகே, நாய் இப்போ பக்காவாக போயிட்டுருக்குது. சண்டை இப்போ சரியான சண்டை போயிட்டுருக்குது. யூஸ்டு டேக்கல். ஷிங்ஸ் தோத்துடுச்சு. நம்மளுக்கு EXP 37 EXP கொடுத்துருக்காங்க. போகலாம், இங்கேருந்து தப்பிக்க போகலாம். ஏன்னா இங்கே ஃபைட் கூப்பிட்டாங்கன்னா அதுவே போர் அடிக்கும் கைஸ். போகலாம். அங்கே ஒருத்தர் தான் பாருங்க. இவங்கிட்ட நீங்கள் போய் சண்டை போட்டால் தான், இவங்க எல்லாரையும் தோக்கடிச்சு இவங்கிட்ட வந்து சண்டை போட்டால் தான் உங்களோட போக்கிமானே எவால்வ் பண்ண முடியும். புரியுதா? ஏன்னா இவன் ஃபஸ்ட்டு இப்போ நான் செகண்ட் டைம் பேசுறதுனால மோர் மணி, எனக்கு அதிகமாக காசு வேணும், அதனால தான் இவன் என் கூட சண்டை போடுறான். நான் சொல்லணும் தான். இதுக்கு முன்னாடி வந்து உங்களோட போக்கிமானை எவால்வ் பண்ணுமான்னு கேட்பான். நீங்கள் ஒருத்தர் கூட விடாதீங்க. எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு உங்கள் போக்கிமான் டெவலப் பண்ணி அவங்ககிட்ட ஃபைட் போட்டால் உங்களுக்கு போக்கிமான் வந்து லெவலப் ஆகி எவால்வ் ஆகிடும். அது மட்டும் இல்லை, காசு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. காசு எல்லாம் கொடுத்துருவாங்க. சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். நம்மளோட ஃப்ரோக்கியும் அப்படி தான் உருமாறிச்சு. ஃப்ரோக்கிடியராக இந்த போக்கிமான் கூட சண்டை போட்டு தான். நம்ம ஃப்ரோக்கிடியரோட லெவல் என்னன்னா பயங்கரமான லெவல் 16 தான். இப்போ பயங்கரமாக யூஸ் பண்ணோம். அவன் வந்து ஒரே அடியில் காலி ஆயிடுச்சு. 2 அடி. உன்னோட போக்கிமானை ஸ்விட்ச் பண்ணிட்டு கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஸ்விட்ச் பண்ணுறதா இல்லைன்னு சொல்ல அவன் கொடுத்துட்டான் காசு 216 ரூபா. ஃபஸ்ட்டு பேட்டிலுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்க காய்ஸ். கண்டிப்பாக நம்ம வந்து ஜிம் பேட்டிலில் இங்கே ஒரு ஜிம் இருக்குது காய்ஸ். அந்த ஜிம் பேட்டில் பண்ணால் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஷாக் பேட்ச் கொடுப்பாங்க. எலக்ட்ரிக் பேட்ச். இங்கே ஒரு ஷிங்ஸ் இருக்கே. வேணாம் ரன்னு குத்துருவோம். வேணாம் போகலாம். ரைட் போகலாம். ரைட் அடுத்தே போயிட்டே இருக்கலாம். இப்போது இது பேர் வந்து சில்வர் சிட்டியில் நான் ஆல்ரெடி ஜிம் பேட்டில் பண்ணிட்டேன். ஜிம் பேட்டில் பண்ணி எனக்கிட்ட ஜிம் பேட்ச் இருக்கே. காமிக்குவா காய்ஸ்? வெயிட் பண்ணுங்க. இங்கே பாஸ்வேர்டு மாதிரி போனதோ இப்படி போனோம். இது அப்படியே இப்படி போனால் தான் அடுத்த வழி திறக்கும். அப்புறம் இது வேறு இதில் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பக்காவாக கரெக்டாக பண்ணிவிடுங்க கைஸ். இப்போது நெக்ஸ்ட் வழி ஓப்பன் ஆகிடுச்சு. இவன் தான் ஜிம் பேட்டரோட பாஸ். இவங்கிட்ட சண்டை போட்டால் தான் அந்த பேட்ச் நம்மளுக்கு கொடுப்பான். அந்த பேட்சை கொடுத்துட்டோன்னே நம்ம வெற்றிகரமாக இருக்கும். நம்மளுக்கு காசும் அதிகமாக கிடைக்கும் கைஸ். இந்த கேமில் காசு சேர்க்குறது ரொம்ப ஈஸி தான். அதுவும் பேட்ச் வேறு நான் வச்சுருக்கேன். ஒரு பேட்ஜி மொத்தம் இதில் 8 பேட்சோ எத்தனை பேட்ஜின்னு தெரில. கேம் சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சுன்னா டப்புன்னு ரோட் பிளாக்ஸ் விட்டு வெளியே ஒரு கூட வாய்ப்பு இருக்குது. டப்புன்னு சேவ் பண்ணலாம் போயிடும். இவங்க 2 பேருக்கிட்டே சண்டை போடணும். பச்சை சிவப்பு கலரில் காணுங்களே, அவங்க கூட சண்டை போடணும். இப்போ வெளியே வந்துக்கலாம் ஜிம்மை விட்டு. இப்போது நம்ம வந்து ரூட் 4க்கு போனோம் காய்ஸ். ரூட் 4க்கு போனோம். இங்கே வீடாக போய் பேசினா தான் தெரியும். இங்கே வந்து ஒரு போக்கிமான் சென்டர் இருக்குது. அந்த சென்டரில் போயிட்டு இப்போது நம்ம போய் போக்கிமான்ஸ் எல்லாம்
இது ஹீல் பண்ணணும் காய்ஸ். ஹீல் பண்ணி இப்போது என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தே ஃப்ரூட் சாரி ஃப்ரூட்டுன்னு சொல்கிறேன் பாருங்க, போக்கிமான் இப்போது சரியாயிடுச்சு. இப்போது நம்ம போயிட்டு இந்த போக்கிமான் சென்டரில் வந்து கிரேட் பால் இருக்குது. கிரேட் பால் நம்ம வாங்கிக்கலாம் காய்ஸ். ரோப் இருக்குது காய்ஸ், எஸ்கேப் ரோப் ஒன்று இருக்குது. எஸ்கேப் ரோப் ஒன்று வாங்கிக்கலாம், ஏன்னா அங்கே மேலே ஏறுற மாதிரி ஒரு இது இருக்குது ஆப்ஷனு. எஸ்கேப் ரோப் வாங்கிக்கலாம், ஆனால் நம்மகிட்ட காசு இல்லை. சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் காய்ஸ். அங்கே போயிட்டு இப்போது என்ன பண்ணுறதுன்னா, இப்போது ரோப்பு வாங்கலாம், ஆனால் காசு இல்லைன்றாங்க. அதனால் க்ளோஸ் கொடுத்துட்டு வெளியே போயிடலாமா இல்லை விற்கலாமா? வேணாம் க்ளோஸ் கொடுத்து வெளியே போயிடலாம், ஏற முடியலனா விற்றுடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வெளியே வந்தாச்சு. யாரா இவன் இந்த நேரத்தில்? இப்போ போவோம். அடுத்து இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு கேட்போம். இவங்க வீட்டுக்குள்ளே வந்தால் இப்படி ஒருத்தர் நிற்கிறாரு, பச்சை கலரில் சொக்கா போட்டு, பயங்கரமாக மாசா. தலை ஏதாவது அடிக்குடி இருந்தால் கொடுத்தலை ஒன்றுமே இல்லையா, வேஸ்ட்டு இவன். அடுத்த வீடே. ஓகே, அடுத்த வீட்டுக்குள்ளே போவோம் காய்ஸ். போகலாம். எங்கடா கீழே இறங்குடா, கீழே இறங்குடா. ஐயோ இருங்க காய்ஸ், இன்னும் யோசனை வருது எனக்கு. சரி வாங்க போகலாம். இவன் இங்கே ஒரு வீடு இருக்குது, இங்கே போய் கேட்போம். இங்கே ஒருத்தர் இருக்காரு, உள்ள ஒரு தாத்தா ஒரு பாட்டி இருக்காங்க. தாத்தா கிட்ட போய் பேசுவோம். ஈவி ஃபோட்டோ வச்சுருக்காரு. பீஸ்ஃபுல் போக்கிமான் ப்ளேஃபுல் அப்படின்றாரு. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு போக்கிமான் தலை போகிறான். அந்த போக்கிமான் பேர் ஈவியான். சூப்பர் கொடுங்க. ஈவி வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாரு அவரு. நம்மளுக்கு ஈவின்னு ஒரு போக்கிமான் கிடச்சிருச்சு காய்ஸ். ஈவி கிடச்சிருச்சு. ஈவி இப்போது சேவ் பண்ணிக்கலாம் நம்ம. அப்புறம் ஏதாவது இஷ்யூ ஆகி வெளியே போய்ட்டோன்னா என்ன ஆகுறது? சேவ் பண்ணி பத்திரமா வச்சுக்கணும் காய்ஸ். பத்திரமா வச்சுக்கணும் போக்கிமானை. இப்போது வெளியே வந்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா போயிட்டே இருக்கோம். ரூட்டு 4 நோக்கி போயிட்டே இருக்கோம். அங்கே ஒருத்தர் நிற்கிறாப்புல, அவர் இதை போய் பேசுவோம். இங்கே எப்படி போகுதுன்னு. மலையாக இருக்குது. அங்கே ஒரு குட்டி மரம் இருக்குப்பா. இப்போ போகிறோம். இவர் என்ன சொல்கிறாருன்னா லேம்பர்ட் ஜாக்கா அவர் பேர். அப்புறம் இந்த குட்டி ட்ரீயை வெட்டினா தான் உங்களால் போக முடியும். அதுக்கு உங்களுக்கு வந்து கட் டவுன் ஸ்மாலர் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி கட் மூவ் ஒன்று கொடுக்குறாரு. ஆனால் அது எனக்கு புரியல. கட்னா எப்படி கட் பண்ணுறது? போக்கிமானை வச்சா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவர் நம்மளுக்கு கட்டுன்ற ஒரு பவரை டீச் பண்ணிருக்காரு நம்ம போக்கிமானுக்கு. அது ஒரு HM01 நினைக்கிறேன், நம்மளோட பேக்கில் இருக்குது. HMS2 போக்கிமான் அப்படின்னு இருக்கு. நம்ம பேக்குள்ளே HMS அப்படின்னு ஒன்று இருக்கும். சீக்கிரமாக அது உள்ள போனால் ஐட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது உள்ள போயிட்டு கட்டுன்னு ஒரு பவர் இருக்குது. அது வந்து ஃப்ரோக்கிடியருக்கு தான் அன்லாக் ஆகிருக்கு. கட்டுன்றதே நம்ம ஃப்ரோக்கிடியருக்கு வச்சுருவோம். இப்போது என்ன பண்ணோன்னா அடுத்து ரீப்ளேஸ் வித் எதோட லிக் அட்டாக் எடுத்துடலாம். லிக் அட்டாக் வேணாம். அப்புறம் இப்போது ஓகே எஸ் கொடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு கட் பவர் கற்றுக்கிட்டாச்சு. ஏன்னா லிக் அட்டாக்கோட கட் பவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. அதனால் கட் பவரை நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. அப்போ தான் அந்த மரத்தை வெட்ட முடியும்னு சொல்கிறாரு. ஆனால் என்னால் அந்த மரத்தை வெட்டவே முடியல. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டேன். அதுக்குள்ளே பூந்து கூட போய் வெட்டலான்னு பார்க்குறேன். கட் பண்ணவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரில காய்ஸ். அப்புறம் ஸ்பின்னு மாதிரி எடுத்து தொட்டேன், பார்த்தா ரோபக்ஸ் காய்ஸ். பை ஸ்பின்னு கொடுத்தா 10 ரோபக்ஸ் கேட்குறான். 10 ரோபக்ஸ். நான் எங்கே போவேன் சொல்லுங்கள்? போயிட்டே இருக்கேன். இப்போது நம்ம என்ன பண்ணுறதுனே எனக்கே தெரில காய்ஸ். இப்போது மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். திரும்ப இவங்கிட்ட பேசலாம். சில்வர் சிட்டி ஜிம் டீச்சிங் என்னென்னமோ சொல்கிறாப்புல. நம்ம திரும்ப அதே தான் பேசுகிறோம். அதே தான் இதுதான் பேசுகிறான். நம்ம இங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் பேசலாம். வாங்க கைஸ், ஏதாவது புரியுதான்னு பார்ப்போம். இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நெக்ஸ்ட் பார்ட்டில் கூட அதை அதில் அந்த மரத்தை வெட்டி கூட நம்ம போயிடலாம். சரியா? மறக்காமல் சேவ் பண்ணிக்கணும். இல்லைனா போயிடும் எல்லாம். பேசுவோம் ஒருத்தர்கிட்ட. இப்போது அவன் ஜிம்மு நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்போது
என்ன பண்ணுறதுன்னா இப்போ ஒருத்தர்கிட்ட பேசுவோம். இங்கேருந்து ஆரம்பிப்போம் கைஸ். இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஜிம்மோட பவரே இந்த எலக்ட்ரிக் டவர்ஸில் தான் இருக்காங்க கைஸ். போய் அப்புறம் இப்போது நம்ம வந்து எங்கே போகிறோன்னா டே எங்கடா போகிற திரும்ப அவங்கிட்டே பேசுகிறேன் கைஸ். சை நாயா நீ இப்படி வா இப்போ நம்ம உள்ளே போகிறோம். இதான் போக்கிமான் ஜிம் பேட் ஜெயிக்கிற இடம். இந்த இடத்துல 2 பேர் இருக்காங்க. இவங்ககிட்ட பேசுவோம். ஹலோ தாத்தா, ஏதாவது க்ளூ வச்சுருக்கீங்களா தாத்தா? தம்பி என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா. இங்கே ஒரு மியூசியம் கிடையாது, இது ஒரு ஜிம்மு அப்படின்றாப்புல. இவர் என்ன சொல்கிறாருன்னா டப்புன்னு டான்ஸ் ஆடுறாங்களா இங்கே பயங்கரமாக. இங்கே வந்து ரெட் கலரில் பாக்ஸ் இருக்குமா, அதெல்லாம் இது பண்ணால் பச்சை அதெல்லாம் அழகாக இது பண்ணால் தான் உங்களால் அடுத்த வழிக்கு போக முடியும். இந்த பஸ்ஸில் இது பண்ணாதான் அப்படின்ற இது ஒரு மொக்க பஸ்ஸில் இதுக்கு இது பேச்சு. சரி வாங்க கைஸ் இப்போ போவோம். இப்போ கீழே போவோம். போயிட்டு இவங்ககிட்ட பேசி பார்ப்போம். இவங்ககிட்ட மேலே ஒரு வீடு இருக்குது, அங்கே போய் பார்ப்போம். வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போமா? இல்லை சைடில் யாரும் நின்ற மாதிரி இருக்கு. ஓகே இங்கே இருக்காப்புல. இவர்கிட்ட பேசுவோம். இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் தான் இந்த வேர்ல்ட்லேயே அப்பில் இருக்கேனா. டாய் உனக்கே இது ரொம்ப ஓவராக தெரிலப்படா அப்படின்னு சொல்லி நம்ம அவனை திட்டிடுறோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் பீச்சை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வீட்டுக்குள்ளேயே பீச் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, மண்ணெல்லாம் கொட்டி. சரி விடுங்க, பைத்தியம் ஆயிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரிலாம. சரி இப்போ இவங்ககிட்ட பேசி பார்ப்போம். இவங்ககிட்ட நான் ஒண்டர் டவுன் அவர் தேரா. என்னடா சொல்கிறீங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நான் ஃபஸ்ட்டு யோசிச்சது என்னோடய போக்கிமான் சென்டரில் கொடுத்து எழுத்தி ஆகிறது தான். ஐயோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிளைம்பிங் த வே ஆஃப் த போக்கிமான் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா கிளைம் பண்ணால் போக்கிமான் சென்டர் தான் இருக்குது. சரி விட்டு நான் பார்த்துக்கலாம். இப்போது போக்கிமான் சென்டரில் போய் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ரோப் வாங்கலாம். ரோப் வாங்க நம்மக்கிட்ட காசு இல்லை, 550 ரூபா அந்த ரோப்பு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. அப்புறம் நம்ம விற்றுடலாமா பேசாமல் ஏதாவது பொருளை? சரி விற்றுடலாம் கைஸ், விற்றுடலாம். காசு வேறு இல்லை, விற்றுடலாம். டீசெண்டாக விற்றுடலாமா வேணாமா? விற்றுடலாம். சேல் பண்ணிடலாம். அவள் தான் 175 ரூபா கழிச்சிச்சு கைஸ். சூப்பரே. அப்புறம் என்ன கிடைக்குதுன்னா நம்மளுக்கு 513 ரூபா இருக்கு கைஸ். 550 ரூபா நம்மக்கிட்ட. இன்னும் கொஞ்சம் காசு தான் வேணும், இன்னும் கொஞ்சோண்டு காசு தான். இன்னும் சேர்த்துடலாம், டக்குன்னு சேர்த்துடலாம். சேலில் போயிட்டு இப்போது நம்ம செயலில் போயிட்டு இப்போது மெடிசன்ஸில் போயிட்டு என்ன பண்ணலாம்? போக்கிபால்லாம் வைக்கக்கூடாது. இப்போ 100 ரூபா இதெல்லாம் 200 ரூபாய்க்கு வாங்க வேண்டாம் இதை. இப்போ என்ன பண்ணுறதுன்னா 700 100 150 அப்படின்னு கிடக்குது. நம்ம வாங்கியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோன்னா சேலில் போயிட்டு அப்புறம் அவள்தான் திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல. நம்மளும் போகிறோம், வேகமாக போயிட்டு அங்கே கிளைம் பண்ண பார்க்குறோம். முடியல. வேகமாக போ. இந்த கேமில் ஓடுறது வச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா கைஸ்? ஓடுறதே வைக்க மாட்றாங்க. ரன்னு ஒரு பட்டன் கொடுத்தா எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்காது. இப்போ நம்ம ரோப்பு யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது? பேக்லேருந்து எடுக்கும் போமா ரோப்பை ரோப் டியூன்னு வந்தால் எந்த போக்கிமானுக்கு கொடுங்கன்னு நான் ஃப்ரோக்கி டியர் கொடுக்குறேன். ஃப்ரோக்கி மேலே போய் காப்பாற்றுமோ நம்மளோ வேகமாக ஜம்ப் பண்ணி. சரி ஃப்ரோக்கி கிட்ட கொடுப்போம். இல்லைடா ஒன்றுமே இல்லை. சரி எடுத்தாச்சு. திரும்ப டாஸ்ன்னு கொடுப்போம். டாஸ் ஹவு மெனி அப்படின்றாங்க. ஓகே குட். ஐயோ ட்ராப் ஆகிடுச்சு, எங்கடா காணோம்? ஐயோ ட்ராப் ஆனது எடுக்க முடியாதா? அப்போ போச்சு போ, அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ். ட்ரை பண்ணுவோம் பயங்கரமா. ஐயோ இப்போ அந்த மரத்தை என்ன பண்ணுறதுன்னே தெரில கைஸ். அந்த மரத்தை கூட வெட்டிட்டு போயிடலாம், ஏன்னா அந்த மரம் இருக்கிறதுல சின்னதாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ அந்த மரத்தை வெட்டிட்டு தான் நம்மளால போக முடியும் போல். ஆனால் இவன் ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். சரி இதோட நம்ம அடுத்த பார்ட்டில் பார்ப்போம் கைஸ். மறக்காம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோக்கு வியூவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் நல்லாயிருக்கும். மறக்காமல் லைக் அதிகமாக போட்டுருங்க கைஸ். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.